எம்ஜே சொன்ன இந்த ஒரு வார்த்தை பீட்டரை மட்டும் உடைச்சிருக்காது, அதை பார்த்துட்டு இருந்த நம்ம பலரையும் உடைச்சிருக்கும். உலகமே நேசிச்ச ஒரு ஆள் ஸ்பைடர்மேன், ஆனா அவன் உலகமா நேசிச்ச ஒரே ஒரு பெண் எம்ஜே தான். ஆனா இப்போ எம்ஜேக்கு பீட்டர்னா யாருன்னே தெரியாது. ஒரே ஒரு ஸ்பெல்லு தான் பீட்டரை பத்தின அவளோட எல்லா மெமரிஸும் அழிஞ்சிருச்சு. இங்க அவங்க பிரிஞ்சது காரணம் ஈவன் அவங்க 2 பேருமே கிடையாது, அவங்க கண்ட்ரோல்லே இல்லாத மேஜிக் ஸ்பெல்லுங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். ரியல் லைஃப்லயும் இதே மாதிரி பல காதல்கள் அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ், ராங் டைமிங்ஸ், டிஸ்டன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரிலீஜியன், ஃபேமிலி, கேஸ்ட்னு இந்த மாதிரி அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தான் பிரிஞ்சிருக்கும். இங்க பீட்டர் நினைச்சிருந்தா எம்ஜேக்கு அவங்க ஓல்டு மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர ட்ரை பண்ணி எம்ஜேவை எகைன் லவ் பண்ண வச்சிருக்க முடியும். ஆனா பீட்டர் அதை சூஸ் பண்ணல. ஸ்டார்டிங்ல நம்ம விரும்பினவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்து அவங்க ஹாப்பினஸ்க்காக நம்ம எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அண்ட் சம் பாயிண்ட் அவங்க ஹாப்பினஸ் நம்மளாலேயே ஸ்பாயில் ஆகிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம லவ்வையே அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு. ஏன்னா உண்மையான காதலுங்கிறது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூட இருக்க வைக்கிறது இல்ல, அவங்களோட ஹாப்பினஸுக்காக அந்த காதலையே விட்டு கொடுக்கறது தான். ஐ திங்க் தட் இஸ் த ட்ரூ லவ். நம்ம ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் நம்ம கூட இல்லாம இருக்கிறத விட அவங்க இருந்தும் இல்லாம இருக்கிறது அது இன்னுமே இறுக்கமான வழியை அதிகமாக தான் தரும். அதனால ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா காதலும் தோல்வியால முடியாது. சில காதல்கள் அது உண்மையான காதலா இருந்தனாலேயே அது பிரிவில் முடிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலி காதல் என்பது ஒரு மாயவலை, அதிலிருந்து சிக்காமல் வெளியே வர ஸ்பைடர்மேனாலேயே முடியவில்லை. ஸோ பார்த்துக்கலாம். ஸ்டே ஸ்ட்ராங்.